குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வரக்கூடிய எண்களை ஒப்பிடுதல் அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அதே தான். கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸில் வரக்கூடிய எக்ஸசைஸ் 1.2 முதல் கேள்வி பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக, அதாவது fill in the blanks. கம்பேர் பண்ணும்போது மீனிங் என்ன? எது பெரியது எது சிறியது, இதுதான் கம்பேரிசன். கணக்கில் எப்போவுமே கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தால், அதாவது ஒப்பிடுக அப்படின்னு இருந்துச்சுன்னா எது பெரிய நம்பர் எது சிறிய நம்பர்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். இந்த கணக்கில் எது பெரிய நம்பர் பார்க்கலாமா? மொத்தம் 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் 1 2 3 4 5 டிஜிட்ஸ் ஈக்குவல் டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ எப்படி இது பெரிய நம்பரை கண்டுபிடிக்கிறது? சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்கலாம். 4, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 4, இதை வச்சு பெரிய நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. 8 செகண்ட் நம்பர், இங்கே 8, அப்போ இப்போவும் பெரிய நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. தேர்டு நம்பரை பார்க்கலாம். இப்போது இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ எது பெரிய நம்பர்? 9 தான் பெரிய நம்பர். அப்போது நம்ம போட்டுக்கலாம். இதை இப்போ ரீட் பண்ணி பார்க்கலாமா? 48,792 எதை விட சிறிய நம்பர்? 48,972, அதாவது 48,792 விட 48,972 தான் பெரியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் சேமாக இருக்கும்போது, அதாவது டிஜிட்ஸு சேமாக இருக்கும்போது அதுக்கு அடுத்த நம்பரை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பரும் சேமாக இருக்குது, 124. ஸோ அப்போ அடுத்த டேர்முக்கு போகலாம். இங்கே 8, இங்கே 6. 8 பெருசா 6 பெருசா? 8 தான் பெருசு. இங்கேயும் இலக்கங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. அப்போது இதுதான் பெரிய எண். இந்த எண்களை வாசிக்கும் போது நம்ம ஈஸியாக இருக்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இதோடைய கமா போட்டுக்கணும். இந்திய முறையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 நம்பர் தாண்டிக்காம அடுத்து 2 நம்பர் கமா போட்டோன்னா ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி ரீட் பண்ணணும்? 12,48,654, அதாவது 12,48,654. இது 12,46,854. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது டிஜிட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6, ரெண்டு பக்கமே 6 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. ஒவ்வொரு டிஜிட்டாக பார்க்கலாம். 6 6 5 5 8 8 7 7 9 9 4 4 எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் என்னது? இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவல், சமம் அப்படின்னு போட்டுக்கணும். குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, தயவு செய்து நீங்கள் யூடியூப்பை பார்த்து எழுதும்போது அப்படியே காப்பி பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதுங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க்கு போடும்போது அது கணக்கு புரியாது. அப்படி புரிஞ்சுக்க முடியாத குழந்தைகள் ஹெல்ப் பண்ண தான் இந்த யூடியூப்பில் வரக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே. அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டு அப்படியே புரிஞ்சுக்காமல் போகிறதுக்கு கிடையாது. ஸோ தவறான வழியில் மட்டும் பயன்படுத்தாதீங்க. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் இந்த கணக்குகளை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த இதை பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸு தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட், மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும். மிகச்சிறிய 7 இலக்க எண். மிகச்சிறிய 7 இலக்க எண் எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? சிறிய எண் வரும்போது நம்ம 0 யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அதாவது மிகச்சிறிய எண் 7 இலக்கம் வரணும். அப்போ 6 இலக்கத்துக்கு 0, 1 2 3 4 5 6, 7ஆவது இலக்கம் 1. அப்போ எப்படி ரீட் பண்ணிக்கணும் இதை? 10 lakhs. இப்போ என்ன கேட்குறாங்க? அந்த 10 lakhsக்கும் 6 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. அப்போ இது 6 இலக்கம் இல்லையா? 6 இலக்கம் எங்கே வரணும்? இதுக்கு கீழே தான் வரணும். பெரிய எண் வரும்போது எல்லாமே 9, 6 9 போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 இதோட வேறுபாடு. உங்கள் எல்லாருக்குமே சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் சப்ட்ராக்ஷன் படிச்சிருப்பீங்க. இங்கே 1லேருந்து பாரோ பண்ணி வரும்போது இது 10 ஆகி இதெல்லாம் என்ன ஆகும்? நமக்கு 9 ஆயிரும். அப்போ 10ல் 9 போனால் 1, 9ல் 9 போனால் 0, எல்லாமே 0 ஆயிரும் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர்? 2க்குள்ள வேறுபாடு 1. கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியாக தவறா? இது தவறு, ஃபால்ஸ் இல்லையா? The difference between the smallest number of 7 digits and the largest number of 6 digits is 10 is என்னது? False. Next question பார்க்கலாம். The largest 4-digit number formed by the digits 8 6 0 9 using each digit only once
9086. அதாவது இங்கே 4 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 4 நம்பரையும் பயன்படுத்தி ஒரு பெரிய எண் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களே ஒரு பெரிய நம்பர் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்களேன், என்னென்ன நம்பர் இருக்குது? 8609. இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெரிய நம்பர் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் தான் போட்டுக்கணும் இல்லையா. செகண்ட் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் இது 8, தென் 6, தென் 0. ஆனால் நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள், 0வை செகண்டாக கொடுத்தாங்க. அதனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 8609 என்ற எண்ணை ஒரே ஒரு முறை மட்டும் என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086 என்பது சரியா தவறா? தவறு, ஃபால்ஸ் இல்லையா. The total number of 4-digit numbers is 9000. என்ன சொல்கிறாங்க, 4 இலக்க எண்களின் எண்ணிக்கை மொத்தம் 900. 4 இலக்க எண்கள் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 4 இலக்கம் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 4-digit நம்பர் ஃபஸ்ட் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1000ல் ஸ்டார்ட் ஆகும். தென் 1001 இருந்து 2000 வரைக்கும் ஒரு 1000 நம்பர்ஸ், அதுபோல் 3000 வரைக்கும் ஒரு 1000, 4000 வரைக்கும் ஒரு 1000, இந்த மாதிரி 9000 வரைக்கும் ஒரு 1000. தென் 10,000 வரைக்கும் எடுக்க முடியாது. 10,000 அப்படிங்கிறது 5-digit நம்பர். ஸோ நம்ம 4-digit நம்பர் பார்க்கும்போது எது வரைக்கும் வரும்? 9999 வரைக்கும் பார்க்கும்போது 999 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி 1000 ஒரு 4-digit நம்பர். அப்போ அந்த ஒன்றை சேர்க்கும்போது மீண்டும் இங்கே என்ன ஆச்சு? 1000 ஆச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 9000 இருக்குது. அப்போ 9000. அப்போது இந்த கேள்வி ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர் இது. அப்போ நம்ம எது பெரிய எண் கண்டுபிடிக்க முதல்ல ரொம்ப ஈஸியான விஷயம் எது அப்படின்னா டிஜிட்ஸ், அதில் இருக்கக்கூடிய இலக்கங்களை கவுண்ட் பண்ணணும். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட்ஸ் இருக்குது. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் 10 டிஜிட் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் என்ன நம்பர்? பெரிய எண். 8 டிஜிட் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் என்ன நம்பர்? சிறிய நம்பர். கணக்குங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். சின்ன சின்ன லாஜிக்கை யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஆஃப் த நம்பர்ஸ் ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட், விச் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட். இதில் பார்க்கும்போது இதில் 10 டிஜிட், இதில் 9 டிஜிட், இதில் 8 டிஜிட்ஸ். அப்போ 10 டிஜிட் இருக்கக்கூடிய நம்பர் பிக் நம்பர், 8 டிஜிட் இருக்கக்கூடியது ஸ்மாலஸ்ட் நம்பர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இறங்கு வரிசையில் எழுதுற. அதாவது இறங்கு வரிசைனா எப்படி? இறங்கி இறங்கி வாருது. நம்ம ஸ்டெப்ஸில் சொல்லும்போது பெரிய படியிலேருந்து கீழே இறங்கி வாரதான் இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்பர்ஸ்னு வரும்போது பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு எழுதிட்டு வாரது தான் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசை. இறங்கு வரிசையில் எழுதுக. அப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணணும். இங்கே 6 டிஜிட் இருக்குது, 5 டிஜிட், 5 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட். அப்போ 6 டிஜிட் நம்பர் இதுதான் பெருசு. இதுதான் நம்ம எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு எழுதணும். தென் நம்ம 5 டிஜிட் நம்பர் 2 இருக்கு இல்லையா, 3 இருக்குது இல்லையா, 1 2 3, இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு நம்பரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 1, இங்கே 2, இங்கே 2. எது பிக்கு? 2 தான் பிக்கு. அதில் எது பிக்கு? செகண்ட் நம்பர் பார்ப்போம். 5 இருக்குது, 1 இருக்குது. எது? 5 தான் பிக்கு. ஸோ இந்த நம்பர் பிக் நம்பர். அடுத்ததில் பார்க்கும்போது இது பிக் நம்பர். ஸோ இது செகண்ட் போடுவோம், இது தேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4th இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக இது 5th நம்பர். ஸோ இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிக்கஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்த கேள்வி, 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக. 1s, 10s, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த 10 lakhs பிளேஸில் என்ன வரணுங்கிறாங்க? 6 வரணுங்கிறாங்க. அப்போ இந்த நம்பர் என்னவா போடணும்? 6. வேறு என்ன போட்டுக்கலாம்? 10,000 பிளேஸில் 9. 1s, 10s, 100, 1000, 10,000. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அவங்க கேட்டது. ஸோ இதில் நம்ம விருப்பப்படி நம்ம என்ன நம்பர் வேணால் எழுதிக்கலாம். ஆனால் இந்த 2 டிஜிட் மட்டும் மாறக்கூடாது, அதுதான் கேட்குறாங்க. ஒரு 8 டிஜிட் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஆனால் 10 lakhs பிளேஸில் 6ம் 10,000 பிளேஸில் 9.
Rajan writes a 3-digit number using the digits 479. What are the possible numbers can be right? இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி எவ்வளோ 3-digit நம்பர் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அதாவது 4ஐயும் 7ஐயும் பயன்படுத்தி எத்தனை 3-digit நம்பர் நம்மளால் எழுத முடியும். 479 எழுதி பார்க்கலாம். நமக்கு அந்த நம்பர்ஸ் எழுதியாச்சு. 479 எல்லாத்தையும் சேர்த்து எழுதும் போது 479 479. அது அப்படியே திருப்பி போட்டோன்னா 974. இப்போ 7 ஃபஸ்ட்டு போட்டு எழுதுனா 749. இதே திருப்பி போட்டோன்னா 947. இப்போ 4 ஃபஸ்ட்டு போடுறேன் 497. இதை அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸில் எழுதலாம் 794. அப்போது 3 நம்பர்ஸ் கொடுக்கும்போது அங்கே 6 நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்னுடைய பணம்பெறு அட்டையின் கடவுச்சொல் 946 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. அதாவது ஏடிஎம் கார்டை தான் இப்படி சொல்கிறாங்க. சரியா, கடவுச்சொல் அப்படின்னா அதோட பாஸ்வேர்டு. இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண். எனது பணம்பெறு அட்டையின் கடவுச்சொல் காண்க. ஏடிஎம் கார்டு நீங்கள் எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க, அப்பா அம்மா யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த ஏடிஎம்மோட பின் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, அது வந்து 9468 யூஸ் பண்ணி என்ன கேட்குறாங்க, மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் கேட்குறாங்க. ஏடிஎம் கார்டோடைய பாஸ்வேர்டு 9468. ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் ஈவன் நம்பர் கேட்குறாங்க. ஈவன் நம்பர் ஆட் நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு எண்ணுடைய முதல் டிஜிட் 1 3 5 7 9 இருந்தால் அது ஆட் நம்பர், அதாவது ஒற்றை எண்கள். அதுவே 2 4 6 8 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர்ஸ், அதாவது இரட்டை எண்கள் சொல்லும். இங்கே 4 நம்பர் சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர்ஸ் நமக்கு கொடுத்தாங்க, 9 4 6 8 கொடுத்துருக்காங்க இல்லையா. நாம் என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் டிஜிட் கேட்டதுனால ஸ்மால் நம்பர்லேருந்து தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர், அடுத்த நம்பர், அடுத்த நம்பர், அடுத்த நம்பர். பட் இது ஆன்சராக இல்லை. என்ன கேட்குறாங்க, நமக்கு ஈவன் நம்பர் இரட்டை எண் கேட்குறாங்க. இது என்ன நம்பர், இது ஆட் நம்பர் ஒற்றை எண். அப்போ எப்படி மாற்றுறது, ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சு தான். என்ன பண்ணணும், இந்த 9 எங்கே கொண்டு வரணும், இந்த 8 எங்கே கொண்டு வரணும், அவ்வளோதான். 4 6 9 8. ஓகேவா, அப்போது 4698 4698 தான் அந்த பாஸ்வேர்டு நம்பர். ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர், அதாவது ஈவன் டிஜிட் நம்பர். இதை யூஸ் பண்ணி நாம் இப்படி தான் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸு. நீங்கள் நிறைய ஜிகே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 டிஜிட். த ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் ஆர் 6 3 and 1. அதாவது அஞ்சலக குறியீட்டு எண் பின் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, போஸ்டல் பாக்ஸ் நம்பர் சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்பர் எப்படி தான் இருக்கும், 6 டிஜிட்டில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவோட போஸ்டல் நம்பர் கேட்டு பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா கிட்ட, பக்கத்து ஊரோடது கேளுங்களேன், எல்லாமே 6 டிஜிட்டாக தான் இருக்கும். மேக் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் பை யூஸிங் த டிஜிட்ஸ் 0 3 and 6 ஈச் ஒன்லி ஒன்ஸ். ஸ்மாலஸ்ட் நம்பரும் பிக்கஸ்ட் நம்பர் ரெண்டுமே கேட்குறாங்க. அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் 3 இலக்க எண்கள் 6 3 மற்றும் 1 ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு இந்த நம்பர் தான். அடுத்த 3 டிஜிட்டு தான் 036. நம்ம எப்படி பண்ணிக்கணும், இது ரெண்டு ஒரு பெரிய நம்பரும் இது ரெண்டு ஒரு சிறிய நம்பருமா ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா, நம்பர்ஸை எழுதலாமா, நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 631 கண்டிப்பாக இதுதான் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பரும் எது, அப்போ வந்து பிக் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதணும். எது பெரிய எண், அப்போது 6 அடுத்து 3 அடுத்து 0. அப்போ சிறிய எண் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லும்போது எதை எழுதிக்கணும், இந்த 3 நம்பர்ஸும் டிஃபால்ட்டாக இதுதான் ஃபஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு சிறிய நம்பர் 0, அடுத்தது 3 அடுத்தது 6. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி இல்லையா. தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் மீட்டரில் கொடுக்கப்பட்டுள்ளன.
மலைகளுக்கு பேர் கூட அந்த கணக்கில் தெரிஞ்சுக்கலாம். தொட்டாபெட்டா, மகேந்திரகிரி, ஆனைமுடி, வெள்ளியங்கிரி இதெல்லாம் மலைகளுடைய பெயர்கள். இந்த மலையுடைய உயரங்கள் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உயரமான மலை எது? உயரத்தை கொண்ட மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தி எழுதும் மலைகளின் பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அதாவது இதில் இருந்து என்ன கேட்குறாங்க? விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் லிஸ்டட் எபோ? ஹையஸ்ட் எதுன்னு பார்க்கலாம். எல்லாமே 4 digit நம்பர்ஸாக தான் இருக்குது இல்லையா? இது 2000, 1000, 2000, 1000 சம்திங். அப்போது 2000ல் பார்க்கலாம். இது ரெண்டுமே 2626. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் போங்க. 3, 9. 9 தானே பெரிய நம்பர். அப்போது அங்கே என்ன இருக்குது? ஆனைமுடியோடைய ஹைட்டு தான் இருக்கிறதுலே அதிகப்படியான ஹைட்டு 2695. இதுதான் நமக்கு மிகப்பெரிய மலை இல்லையா? மிகப்பெரிய மலை எது? ஆனைமுடி. ஆனைமுடி அது ஏற்கனவே ஒரு குழந்தை யூஸ் பண்ண புக்கு அவங்க ஆன்சர் எழுதியிருக்காங்க. தென் ஆர்டர் த மவுண்டன்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு த லோவஸ்ட். ஹையஸ்ட் அப்படின்னா எது பெருசு? ஃபஸ்ட்டு எதை எழுதணும்? ஆனைமுடி எழுதணும். ரெண்டாவது எது பெருசு? தொட்டாபெட்டா எழுதணும். மூணாவது எது பெருசு பார்க்கலாமா? 1600, 1700, 1647, 1700 இதுதான் பெருசு இல்லையா? இது மூணாவது, இது நாலாவது எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். Then what is the difference between the height of the mountains? ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்கும் என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ். எது பெருசோ அது ஃபஸ்ட்டு. ஆனைமுடி பெருசு 2695 நம்ம மகேந்திரகிரியோட ஹைட்டை கழிக்கலாம். 1647 ரெண்டையும் கழிக்கலாமா? பாரோ பண்ணி கழிக்கணும் இல்லையா? கடன் வாங்கி இங்கிறது போன இது என்னாச்சு? 15, இது 8. 15ல் 7 போனால் எவ்வளவு? 8. 8ல் 4 போனால் 4. தென் 6ல் 6 போனால் 0, 2 போனால். ஸோ 1048 தான் அதனுடைய ஆன்சர். விச் லிஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் இன் த ஆர்டர் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்? எந்த நம்பரு மிகச்சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பட்டியலில் சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்களேன். 1,34,205. தென் 1,34,000 வரைக்கும் காமனாக இருக்குது. இது 205, 208, இது 1,54,000. அப்போது இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. அப்போ சிறிய நம்பர்ந்து பெரிய நம்பருக்கு ஆர்டர் போட்டக்கூடியது, ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கக்கூடியது இந்த நம்பர் தான். ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் சரியான விடை இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The Arabian Sea has an area of 14,91,000 square miles. This area lies between which two numbers? அதாவது 14,91,000 இங்கே இருக்கக்கூடிய எந்த நம்பருக்கு இடையில இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்கலாம். இது நம்ம 14,91,000 பார்த்தோம் இல்லையா? இது 14,89,000, இது 40,92,000. ஸோ இங்கே 91. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இந்த நம்பரும் அமையும். இது கரெக்டாக அடுத்து பார்க்கலாம். அரபிக்கடலின் பரப்பளவு 14,91,000 சதுர மைல்கள். இது எந்த இரு நம்பருக்கு இடையில இருக்குது? 14,89,000க்கும் 14,92,540 இடையில தான் இந்த நம்பர் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விட்ட நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும்? அதாவது நியூஸ் பேப்பரை ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. நாளிதழ் ஏ 70 லட்சம் விற்பனை ஆகுது, பி 50 லட்சமும், சி அப்போ எவ்வளோ விற்கும்னு கேட்குறாங்க. டி 10 லட்சம் விற்குது. 10 விட பெரிய நம்பர் எது? இங்கே இந்த 3 நம்பருமே. அதே நேரம் 50 விட சிறியதாக இருக்கணும். அப்போ எந்த நம்பர்? ஆப்ஷன் சி 26. அப்படி எத்தனை பேர்? 26 லட்சம் பேர் சி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க. குழந்தைகளே, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக அமையணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு கணக்கை போடுங்க, பார்த்து காப்பி பண்ணாதீங்க. தேங்க்யூ. நல்லா படித்து நல்லா இருங்க. தேங்க்யூ.